Hi guys, நான் அப்துல் வெல்கம் டு ஆர்பினியா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 CBSE சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 1 த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்டரி ரூல்ஸ் ஃப்ரான்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மொனார்கி இருந்தது, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் மொனார்கி, அதாவது நேஷனல் அசம்பிளி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷன், அதாவது அந்த ஜாக்கபைன் கவர்மெண்ட் இருந்தது. இப்போது அந்த ஜாக்கபைன் கவர்மெண்ட்டும் போனதுக்கப்புறம் எது வந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்குல்ல, இது வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த குழப்பமான கவர்மெண்ட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு அட்லீஸ்ட் ஜாக்கபைனோட கவர்மெண்ட்டோ நேஷனல் அசம்பிளியோ மொனார்கியோ மக்களால் கொஞ்சமாக ஏற்றுக்கப்பட்டது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை இருந்ததுனால இந்த டைரக்டரி அவ்வளோ நாள் இருக்கல. த ஃபால் ஆஃப் த ஜாக்கபைன் கவர்மெண்ட் அலவுட் த வெல்த்தியர் மிடில் கிளாஸ் டு சீஸ் பவர். ஸோ ஜாக்கபைன் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியலிசம் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ எல்லாமே வந்து ஈக்குவல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் மறுபடியும் போயிடுச்சு. ஏன்னா இப்போ ஜாக்கபைனோட கவர்மெண்ட் போனதுனால மறுபடியும் ஏழைகளை யாரும் தட்டிக்கிறது யாரும் இல்லாததுனால இப்போ வெல்த்தியர் மிடில் கிளாஸ், அதாவது இந்த அப்பர் மிடில் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பவரை சீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு புது கான்ஸ்டியூஷன் செய்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, அதாவது யார்கிட்டலாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லையா அவங்களுக்குலாம் ஓட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரைட்ஸும் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இட் ப்ரொவைடட் ஃபார் 2 elected legislative council. These then appointed a directory and executive made up of 5 members. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 elected legislative council இருந்தது. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து டைரக்டரிங்கிற ஒன்று வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 members இருப்பாங்க. This was meant as a safeguard against the concentration of power in one-man executive as under the Jacobins. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டரியில் 5 பேர் இருப்பாங்க. ஆனால் எதுக்கு இந்த இடத்துல 5 பேர் இருக்காங்கன்னா ஜாக்கபைன் கவர்மெண்ட்டில் ஒரே ஒரு ஆளோட கையில் வந்து பவர் இருந்தது, அதே மாதிரி மொனார்கிலையும். ஸோ இப்போ என்ன ஆச்சு, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டையில் முடிச்சதுனால இதை வந்து பிரிச்சுருங்க, அதாவது 5 மெம்பர்ஸ்க்கு விட்டு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மேன் எக்ஸிக்யூட்டிவ் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக இருக்கும்னு நினச்சாங்க. However, the directors often clashed with the legislative councils, who then sought to distance them. The political instability of the directory paved way for the rise of military dictator Napoleon Bonaparte. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இப்போது 5 பேர்கிட்ட கையில் பவர் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் தாட் இருந்தால் அது ஒரு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எல்லாருக்கும் வேறு வேறு டைப் ஆஃப் தாட் இருந்ததுனால ஒரு கருத்து வேறுபாடு வந்து எல்லாருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த டைரக்டரியும் ஃபாலோ ஆகிடுச்சு. இப்போது இதுக்கப்புறம் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி டிக்டேட்டர். அதாவது டிக்டேட்டர்ஷிப்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் வந்து எல்லாரையும், அதாவது அவர் சொல்கிறது தான் சட்டங்கிற மாதிரி வச்சுருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சதாம் ஹுசைன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி டிக்டேட்டர். ஸோ இந்த மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப்லலாம் என்ன நடக்கும்னா அது மிலிட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலே இருக்கும். ஸோ இந்த டிக்டேட்டர் சொல்கிறது தான் சட்டம். ஸோ அதை கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கலாம், இல்லாதவங்க ஒன்று சாகலாம், இல்லைனா நாட்டை விட்டு போகணும். To all these changes in the form of government, the ideals of freedom, of equality before the law and fraternity remained inspiring ideas that motivated political movements in France and rest of the Europe during the following years. So இந்த கவர்மெண்ட்டில் என்ன தான் ஃபார்ம்ஸ் சேஞ்ச் ஆனாலும் ஸோ ஆனால் இந்த ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது இந்த ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இது எல்லாமே மக்களை ஒரு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தது. அதாவது இந்த ஃப்ரெட்டர்னிட்டினா வந்து பார்த்திங்கன்னா சகோதரத்துவம், ஈக்குவாலிட்டினா சமத்துவம், ஃப்ரீடம்னா விடுதலை, அதாவது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்ஸ் இருக்குது. Did women have a revolution? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்னை பற்றி தான் பார்த்துருந்தோம். அதாவது ஹோல் ஃப்ரான்ஸை பற்றி பார்த்ததில் மென்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெவல்யூஷன் வந்து நடந்தது. ஆனால் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நடக்கலை. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிக்சர் கொடுக்குங்க. என்னென்னா பரிஷியன் உமன் ஆன் their way to Versailles. This print is one of many pictorial representation of event of 5 October 1799 when women marched to Versailles and brought the king back with them to Paris. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெர்சைல்ஸுக்கு போகிறாங்க. அது இந்த பரிஷியன் உமன்ஸு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 5 October 1789 அப்போது அவங்க போய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ராஜாவை திருப்பி பாரிஸையே கூப்பிட்டு வராங்க.
did women have a revolution? From the very beginning, women were active participants in the event, which brought about so many important changes in the French society. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உமன் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு முன்னாடிலேருந்தே, அதாவது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கூட நடந்திருக்கு. They hoped that their involvement would pressurize the revolutionary government to introduce measures to improve their lives. Most women of the third estate had to work for a living. They worked as steamstress or laundress, sold flowers, fruits and vegetables at the market, or were employed as domestic servants in the house of prosperous people. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்டு தங்களுக்கும் அவங்களோட லைஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ் மெஷர்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சிதே செய்கிறாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னதுன்னா தேர்ட் எஸ்டேட்டில் எல்லா உமனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்கிறதுக்கு தேவையானதுக்காக சீம்ஸ்ட்ரெஸ்ஸாகவும் லாண்ட்ரஸாகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே மார்க்கெட்டை வந்து விற்கிறாங்க. இல்லைனா டொமஸ்டிக் சர்வெண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரஸ் பீப்புள், அதாவது பணக்காரங்க வீட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் சர்வெண்ட்ஸாக வேலை பார்க்குறாங்க. Only daughters of nobles or wealthier members of the third estate could study at a convent, after which their family arranged marriage for them. Working women had also to care for their families, that is, cook, fetch water, queue for the bread, and look after the children. So, இந்த நோபல்ஸ்க்கோ இல்லைனா வெல்த்தியர் பீப்புள் மெம்பர்ஸ் ஆஃப் த தேர்ட் எஸ்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி கான்வெண்ட்டில் வந்து ஸ்டடி பண்ண முடியும். அதான் நீங்கள் கேட்கலாம், அதான் நோபல்ஸ்னால் இது அபாலிஷ் ஆகிட்டாங்களே, அப்போ எப்படி இந்த இடத்துல நோபல்ஸ் சொல்கிறீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நடக்கிறதுல, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட பேரலாக நடக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் வந்து நோபல்ஸ்லாம் இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி இந்த நோபல்ஸோ வெல்த்தியர் மெம்பர்ஸ் மட்டும் படிக்க வச்சு அவங்களையும் ஒரு வயசுக்கு மேலே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ அப்புறம் ஒர்க்கிங் உமன்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கணும், குக் பண்ணணும், வாட்டரை எடுத்துகிட்டு வரணும், அப்புறம் queue up for bread and look after the children. So queue up for bread. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டண்டான விஷயம். தி வேஜஸ் ஃபார் லோவர் தென் தட்ஸ் ஆஃப் மென். ஸோ மென்னை விட அதிகமாக வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னை விட கம்மியான அளவுக்கு தான் வேஜஸ் இருக்கும். In order to discuss and voice their interests, it started their own political clubs and newspapers. About 60 women's clubs came up in different French cities. The Society of Revolutionary and Republic Movement was most famous of them. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஓன் பொலிட்டிக்கல் கிளப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஜாக்கபின் கிளப்ஸ் மாதிரி இவங்களும் தானே ஒரு கிளப்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, நியூஸ் பேப்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 60 உமன்ஸ் கிளப் இருந்திருக்கு ஃப்ரான்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் இடத்துல. The Society of Revolutionary and Republican Women was the most famous of them. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் மூமெண்டோட சொசைட்டி ஆஃப் ரெவல்யூஷனரி தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸாக இருந்தது. ஒன் ஆஃப் தியர் main demand was that women enjoy the same political right as men. Women were disappointed that Constitution of 1791 reduced them to passive citizens. They demanded the right to vote, to be elected to the assembly and hold political office. Only then they felt would their interest be represented in the new government. In earlier years, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உமனோட மெயின் டிமாண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து உமனுக்கும் இருக்கணும் தான். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1791 வந்து டிஸ்மாயிட் ஆனாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா 1791 வந்த நேஷனல் அசம்பிளியை அவங்கள பேசிவ் சிட்டிசன்ஸை மாற்றிட்டாங்க. அதாவது அவங்களால ஓட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு ரைட் டு ஓட், அதாவது எங்களுக்கு ஓட் பண்ணுறது முக்கியமான விஷயமே, அதையே கொடுக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லிட்டு ரைட் டு ஓட், அதாவது ஓட் பண்ணுறதுக்கு ரைட் கேட்குறாங்க. Only then they felt would their interest be represented in the new government. In the early years, the revolutionary government did introduce laws that helped improve lives of women. Together with the creation of state school, schooling was made compulsory for all girls. Their father could no longer force them into marriage against their will. Marriage was made into a contract entered into freely and registered under civil law. Divorce was made legal and could be applied for by both women and men. Women could now train for jobs, could become artists or run small businesses.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்டில் ஸோ உமன்ஸுக்கெலாம் எந்த லாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் ஆச்சுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து உமன்ஸ்க்காக கம்பல்சரியாக மாற்றப்பட்டுது டுகெதர் வித் த கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஸ்கூல். ஸோ ஸ்டேட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணாங்க. தேர் ஃபாதர்ஸ் குட் நோ லாங்கர் ஃபோர்ஸ் தேம் இன்டு மேரேஜ் அகெயின்ஸ்ட் தேர் வில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபாதரால், அதாவது அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல் பண்ணி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜை கம்பல் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு விஷயம், மேரேஜ் வாஸ் மேட் இன்டு அ கான்ட்ராக்ட் என்டர்ட் இன்டு ஃப்ரீலி அண்ட் ரெஜிஸ்ட்ரேட்டட் அண்டர் சிவில் லா. ஸோ சிவில் லாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலி அண்ட் ரெஜிஸ்டர்ட், அதாவது உங்களுக்கு சம்மந்தமாங்கிற ஒரு கேட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் வந்து செஞ்சாங்க. ஸோ டிவோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஆகப்பட்டது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மேல் கூட கேட்கலாம், ஃபீமேலும் கேட்கலாம், அதாவது மென் அண்ட் உமன் 2 பேரும் கேட்கலாம். உமன் குட் நவ் ட்ரெயின் ஃபார் தேர் ஜாப்ஸ். ஸோ ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால இப்போ ட்ரெயின் பண்ண முடியும். குட் பிகம் ஆர்டிஸ்ட் ஆர் ரன் ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களால மேக்ஸிமம் எல்லாமே செய்ய முடியுது. அதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் இருக்கிறதும் சரி, ஆர்டிஸ்டாக இருக்கிறதும் சரி, ஜாப்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ண முடியும். உமன் ஸ்ட்ரகிள் ஃபார் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஹவவர் கண்டினியூட் during the reign of terror. The new government issued laws ordering closure of women's clubs and banning their political activities. Many prominent women were arrested and number of them executed. So இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் அசம்பிளி வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஆனால் லீட் ஆஃப் டெரர், அதாவது மேக்ஸிமலின் ரோபேஸ்பியரோட ரீனை வந்து பார்த்திங்கன்னா எல்லா உமனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிளப்ஸை வந்து மூடினாங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறது வந்து பேன் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராமினென்ட் உமன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க. ஸோ அவங்களாம் நான் கொஞ்ச நேரம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டட், அதாவது கொலை கூட பண்ணிட்டாங்க இப்போது. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதாவது ரைட் டு ஓட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. Women's movements for voting rights and equal wages continued. Through the next 200 years in many countries of the world, the fight for the vote was carried out through an international suffrage movement during the late 19th and early 20th centuries. The example of the political activities of French women during the revolutionary years was kept alive as an inspiring memory. It was finally in 1946 that women in France won the right to vote. So இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் வந்து ரைட் கேட்க, அதாவது ஓட்டிங் ரைட்ஸ்க்காகவும் ஈக்குவல் வேஜஸ்க்காகவும், அதாவது நீங்கள் பார்த்துருக்கலாம் மென்னுக்கு வந்து அதிகமான வேஜஸும் உமனுக்கு வந்து கம்மியான வேஜஸும் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஈக்குவல் வேஜஸ்க்காகவும் ஓட்டிங்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ்க்காக அவங்க பல வருஷம் போராடினாங்க. ஆனால் 200 இயர்ஸில் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் சப்ரேஜ் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேட் 19th century early 20th century நடந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா the example of the political activities of French women during the revolutionary years was kept alive as an inspiring memory. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான மெமரி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குது. அதாவது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கு எப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் கிடச்சுன்னா 1946, அதாவது நமக்கு சுதந்திரம் கிடச்ச போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸே கிடச்சிருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி 1789 1900 நடக்குது, 1800 நடக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1946, அதாவது 200 and 250 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டிங் ஓட்ஸே கிடைக்குது. இப்போது லைஃப் ஆஃப் அ ரெவல்யூஷனரி உமன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பே டே கோஜஸ், இவங்க வந்து ஒரு ரெவல்யூஷனரி உமன். இவங்களோட லைஃப் பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து 1714 to 1793, அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட டைமில் தான் இருந்திருக்காங்க. Olympe de Gouges was one of the most important of the politically active women in the revolutionary France. She protested against the constitution and the declaration of rights of man and a citizen, as they excluded women from the basic rights that each human being was entitled to. So in 1791 she wrote a declaration of right of woman and citizen, which she addressed on the Queen and to the members of the National Assembly, demanding that they act upon it. In 1793, Olympe de Gouges criticized the Jacobin government for forcibly closing down the women's clubs. She was tried by the National Convention, which charged her with treason. Soon after
this she was executed. ஸோ ஒலிம்பியாட்டிக் கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவ் உமன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸில் வந்து ரெவல்யூஷனருக்காக நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா, டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் மென் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இருந்தது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா உமனை வந்து டோட்டலி வெளியெடுத்துட்டாங்க. அதாவது அதில் வந்து உமனை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் உமன் அண்ட் சிட்டிசன்கிற ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா எழுதி அவங்கக்கிட்ட கொடுத்து இதை வந்து அக்செப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து குயின் கிட்டையும் மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷனல் அசம்பிளிக்கிட்டையும் இதை பற்றி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இன் 1793, அதாவது 1793 வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கோபின் கவர்மெண்ட் இருந்தப்போ எல்லா உமன்ஸ் கிளப்பையும் மூடுறாங்களே. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதை வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் அந்த ஜாக்கோபின் கவர்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பிடிச்சி அவங்கள வந்து ட்ரெசன், அதாவது தேச துரோகங்கிற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்கள மரணதண்டனை கொடுத்துட்றாங்க. So sir, some of the basic rights set forth in Olympiadi Gorgeous Declaration. Woman is born free and remain equal to man in rights. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் மென் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போது ஒலிம்பியாடி கோச்சஸ் எழுதின டிக்ளரேஷன் ஆஃப் உமன், அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, உமன் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், மேனுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரைட்ஸில் இருக்கணும். The goal of all political association is the preservation of the natural rights for all women and men. These rights are liberty, property, security and above all resistance to oppression. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது மென்னுக்கு இருக்கிற எல்லாமே எங்களுக்கு வேணும். ஸோ எல்லா பொலிட்டிக்கல் அசோசியேஷனோட எய்மும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நேச்சுரல் ரைட் ஆஃப் உமனோட ப்ரெசர்வேஷனாக இருக்கணும், இல்லைன்னா மென்னோட ப்ரெசர்வேஷனாக இருக்கணும். அதான் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ப்ரெசர்வேஷனாக தான் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு லிபர்ட்டி, ப்ராப்பர்ட்டி, செக்யூரிட்டி, இல்லைன்னா இது மேலே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கணும். The source of all sovereignty resides in the nation, which is nothing but the union of women and men. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் மேலே எல்லாத்துலையும் வந்து உமன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது உமனுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நாட்டில் மேலே இருக்கிற எல்லா சோமினிட்ட வந்து பார்த்திங்கன்னா உமனுக்கும் மேனுக்கும் ஈக்குவலாக இருக்குது. Law should be expression of the general will. A female and a male citizen should have a say either personally or by their representatives in its formulation. It should be the same for all. All female and male citizens are equally entitled to all honors and public employment according to their ability and without any other distinction than that of their talent. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது எல்லாருக்கும் முன்னாடி வந்து லா ஈக்குவலாக இருக்கணும், எல்லோரும் லாக்கு முன்னாடி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உமனுக்கும் மேனுக்கும் ரைட் ஆஃப் ஓட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. Now woman is an exception. She is accused, arrested and detained in cases determined by law. Women like men obey this rigorous law. அதாவது உமன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் கிடையாது. அதாவது ஒருவேளை அவங்க வந்து எதாவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள அக்யூஸ் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம், டீடைன் பண்ணலாம். ஸோ ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வேன் மாதிரியாக வந்து இந்த ரிஜரஸ் லா முன்னாடி ஒபே பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.